Infinixல இருந்து புதுசா Infinix Smart 6 Plus அப்படின்னு இவ்ளோ பெரிய டிஸ்ப்ளேவா? இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். Infinixல இருந்து Smart 6 அப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைல் ஃபோன்ல ஒரு சில விஷயங்களை அப்கிரேட் பண்ணி அதை Smart 6 Plus அப்படின்னு இந்த புது மொபைல் ஃபோன் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட அன்பாக்சிங் முதல்ல பார்ப்போம். பாக்ஸ் பார்த்தா எப்பயும் கொடுக்குற அந்த கிரீன் கலர் பேப்பர் ஒட்டி தான் கொடுத்துருக்காங்க. கீழே அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதை கையில் எடுத்தோம் அப்படின்னா இந்த டைம் அந்த ரேப்பரை வந்து சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக கிரீன் கலராக கொடுத்து அதில் முக்கியமான ஸ்பெக்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே பிரித்து எடுத்தோம் அப்படின்னா எப்பயுமே இன்ஃபினிக்ஸ் மொபைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த டைமும். இதுக்கப்புறம் உள்ள ஒரு 10 வாட் சார்ஜிங் அடாப்டர், ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் பின், அதுக்கப்புறம் எப்பயும் கொடுக்குற அந்த டாலர் கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. கடைசியா ஒரு கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் கேஸ் தான் கொடுத்திருக்காங்க. மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்த்தா இங்க ரியர்ல யூனிபாடி மிரர் பேக் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. இது அப்படியே உத்து பார்த்தோம் அப்படின்னா மூஞ்சி தெரியுதா? மூஞ்சி ஆமாங்க, நிஜமாவே மூஞ்சி தெரியுது. கண்ணாடியா கூட யூஸ் பண்ணலாம் போல இருக்கு. ஆனா நீங்க ஃபிங்கரை வச்சீங்க அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவே அதிகமா கேப்சர் பண்ணுது. பாக்குறதுக்கு அப்புறம் ரொம்ப அசிங்கமா போயிடுது. இதுக்கப்புறம் மேல வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல கேமராஸ் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. பாட்டம்ல இன்ஃபினிக்ஸோட பிராண்டிங் இருக்குது. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல வந்து வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல 6.82 இன்ச்ல HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேவை பார்த்த உடனே இவ்ளோ பெரிய டிஸ்ப்ளேவா அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு ஒரு லென்த்தியான டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு 440 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டா MN228 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டோர்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல பிரைட்டா, நல்ல கலர்ஃபுல்லா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. டச் ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. சோ ஓவராலா டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு நல்லா கொடுத்திருக்காங்க. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Helio G25 ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. G35 விட கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். நீங்க ஒரு நார்மல் யூசரா இருந்தீங்க அப்படின்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஓகேவா இருக்கும். அதனால இந்த ப்ராசஸர்ல பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. A20 A22 அப்படின்னு கொடுக்கிறதுக்கு பதிலா இங்க G சீரிஸ்ல கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். இங்க RAM அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X டைப் RAM வந்து கொடுத்திருக்காங்க. 3GB RAM இந்த மொபைல்ல இருக்கு. 3GB விர்ச்சுவல் RAM இருக்கு. டோட்டலா 6GB RAM. ஆனா விர்ச்சுவல் RAM எல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அது வெறும் அட்வர்டைஸ்மென்ட்காக தான். அடுத்து இந்த மொபைலோட ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன, 64GB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. Smart 6ல இருந்தது, Smart 6 Plusலயும் இருக்குது. இங்க eMMC 5.1 ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் கொடுக்குற மாதிரி 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா எப்படினாலுமே 3 மணி நேரத்துக்கு மேல டைம் எடுத்துக்கிடும். பட் இங்க பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸோட பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல்ல எல்லாத்துலயுமே பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரியே இந்த மொபைலே நல்லா இருக்குது. ஏன்னா பேட்டரியை பெருசா யூஸ் பண்ற அளவுக்கு இந்த மொபைல்ல எதுவுமே விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்க ஒரு நார்மல் யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளைக்கு பேட்டரி வரும். இல்ல ஹெவி யூசரா இருந்தீங்க அப்படினாலுமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேட்டரி வரும். இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 12 கொடுத்திருக்காங்க. ஆனா Go எடிஷன் தான் கொடுத்திருக்காங்க. 3GB RAMக்கு வந்து ஃபுல் எடிஷனே கொடுக்க முடியும். ஆனா Go எடிஷன் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு பெரிய அளவுல ஸ்டோரேஜையும் பிடிக்காது, பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு நல்லா இருக்கும். நார்மல் யூசர் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால Go எடிஷனே இங்க ஓகேவா தான் இருக்குது. அதே மாதிரி இங்க UI அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷனான XOS 10.6 வெர்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. எப்பயும் கொடுக்குற அந்த நிறைய ப்ளூடூத் இருக்குது, தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதுலயும் இருக்குது. அப்படிங்க மொபைலோட டாப்ல போனோம் அப்படின்னா இங்க எதுவுமே கொடுக்கல. ரைட் சைடுல வந்து அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்திருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல வந்து அப்படின்னா இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, சார்ஜிங் போர்ட் இருக்கு, மைக் இருக்கு, 3.5mm ஜாக் இருக்கு. ஸ்பீக்கரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க DTS சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓரளவு டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க கிடைக்குது. லெஃப்ட் சைடுல வந்து அப்படின்னா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கு. ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். அப்படியே ரியர்ல வந்து அப்படின்னா இங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே அக்யூரேட்டா ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுது. இதுல ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு, அதுவுமே நல்லாவே ஒர்க் பண்ணுது. இதுவரைக்கும் இந்த மொபைல்ல பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவு நல்லாவே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு என்ன தேவையோ அதை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணுது. ரியர் கேமரா வந்து டுயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 8 மெகாபிக்சல், செகண்டரி கேமரா தேவையில்லாத ஒரு டம்மி கேமரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா ஃபுல் HDல உங்களால வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். வீடியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டோர்ல நல்ல லைட்டிங்ல எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசென்ட்டா எடுத்துக்க முடியுது. போட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து எப்பயும் கொடுக்குற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுத்தீங்க அப்படின்னா ரியர் கேமரால ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. செல்ஃபி கேமரா கொஞ்சம் ஆவரேஜா எடுத்துக்க முடியுது. இன்டோர்ல நீங்க டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தா
எடுத்துக்கிட்டாலுமே போட்டோஸ் வந்து ரொம்ப நாய்ஸியா தான் இருக்கு. பெரிய அளவுல கேமரால வந்து எக்ஸ்பெக்டேஷன் இந்த மொபைல்ல வைக்காதீங்க. இவ்ளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 7999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கறனால இதுக்கு ஏதோ லான்ச் ஆஃபர் இருக்கா அப்படின்னு தெரியல. ஒருவேளை இருந்தது அப்படினா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்தது இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு தேவையான நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இவ்ளோ பெரிய டிஸ்ப்ளே எனக்கு டிஸ்டர்ப் பண்ணும். பட் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்திருக்கலாம். அது போக பெர்ஃபார்மன்ஸ்க்கு G25 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. 64 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. 3 GB RAM இருக்கு. விர்ச்சுவல் RAM தேவைப்பட்டது அப்படினாலுமே 3 GB RAM கொடுத்திருக்காங்க. கேமரா கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்கு. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஸ்டோரேஜ்க்காகவும் பெரிய டிஸ்ப்ளேக்காகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டும் உங்களுடைய பிரையாரிட்டியா இருந்தது அப்படினா தாராளமா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கடைசியா அந்த மொபைலோட கிவ் அவே. நம்ம கிட்ட ரெண்டு மொபைல் இருக்கு. ஒரு மொபைல் நான் கிவ் அவே பண்ண போறேன். இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணனும். YouTube, Facebook குரூப், Twitter, Instagram, Telegram குரூப். டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்குமே கொடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா இந்த மொபைல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை டீடைல்டா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய Facebook குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. அதுல இருந்து ரேண்டமா செலக்ட் பண்ணி யார் வின்னர் அப்படிங்கறத நம்மளுடைய Twitter பேஜ்ல அனௌன்ஸ் பண்ணுவோம்.